தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் நடிகர் விஜய்க்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் நடிகர் விஜய்க்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை இவர் ஆரம்பித்தார். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் கட்சியை கட்டமைக்கவில்லை. தன்னுடைய கொள்கை என்பதையே தெளிவுபடுத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார். 234 தொகுதிகளிலும் அவர் தனித்து போட்டியிடுகிறார். சாதி கட்சியோடு கூட்டணி வைக்கப் போவதாக பேச்சுகள் வந்தன. ஊழல் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது. அதாவது சசிகலா, டாக்டர் ராமதாஸ் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது. மதவாத கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க தனித்து களமிறங்குகிறார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது. பேருந்துகளில் கண்டக்டர்கள் விசில் அடிக்கக்கூடாது என்று உத்தரவு வழங்கப்பட்டது. குப்பை வண்டி வரும்போது விசில் அடிக்கக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டது. தற்பொழுது விஜய் பாடல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆண்டு இறுதியில் பள்ளி ஆண்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். தற்பொழுது +2 தேர்வு முடிவடையும் சூழ்நிலையில் உள்ளது. பள்ளி ஆண்டு விழா நடத்துவார்கள். அந்த ஆண்டு விழாவில் மாணவ செல்வங்களை வைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், நடனங்கள் நடத்துவார்கள். விஜய் பாடல்களுக்கு நடனங்கள் ஆடக்கூடாது, பள்ளி ஆண்டு விழாக்களில் நடிகர் விஜய் திரைப்பட பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் விஜய் பாடல்களுக்கு தடை விதித்துள்ளது. ஆக நடிகர் விஜய் விசில் சின்னத்தை கொடுத்தாப்புல. இப்போ விசில் அடிக்கக்கூடாதுன்னு அரசு வாய்மொழி உத்தரவு போட்டுச்சு. இப்போ அரசு பள்ளிகளில் விஜய் பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க. விஜய் இதையெல்லாம் மீறி எப்படி அவர் சமாளித்து வெளியே வர போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் தெரிய வரும்.